Hello everyone, welcome to my channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான போம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஃபேமஸான போம். இட் இஸ் ப்ரொத்தலாமியன். இட் இஸ் ரிட்டன் பை எட்மண்ட் ஸ்பென்சர். ஸோ இதனுடைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா 10 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஒரு ஸ்டான்ஸாலேயும் 18 லைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டான்ஸா அந்த போம் எல்லாத்தையுமே லைன் பை லைன் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த போம் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே வண்டர்ஃபுல்லான போம்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு வெட்டிங் சாங். இட் இஸ் அ பெட்ரோத்தல் சாங். ஸோ இந்த பெட்ரோத்தல் சாங் அப்படின்றது 2 பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ஒரு பிரைட் அண்ட் பிரைட் க்ரூம் வந்து இருக்காங்க. 2 பிரைட் அண்ட் 2 பிரைட் க்ரூம் இருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த ஒரு 180 லைன்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஒரு க்ரீக் மெத்தாலஜிக்கல் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து கடவுளோட கம்பேர் பண்ணுறது, ஒரு பறவைகளோட கம்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி சூப்பராக ஒரு கம்பேரிசன் மாதிரி கொடுத்து எல்லா க்ரீக் மித்தாலஜிக்கல் காட்ஸையும் இன்வைட் பண்ணி அந்த க்ரீக் மித்தாலஜிக்கல் பிளேசஸ்லாம் கொண்டு வந்து ரிவர்ஸ் கொண்டு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து சொல்லியிருப்பார். இது நீங்கள் அந்த போமை படிக்கிறப்ப உங்களுக்கே புரியும் அதில் எவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து ஸ்பென்சர் கொடுத்துருக்காருன்றது. ஸோ ஸ்பென்சர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட போம்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து க்ரீக் மித்தாலஜிக்கல் கேரக்டர்ஸ் வந்து ரொம்பவே நிறைய இருக்கும். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீக்கை வந்து நான் ரொம்பவே படித்தவர். ஸோ இவருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கீட்ஸ் அதை யூஸ் பண்ணுவார். க்ரீக் மித்தாலஜிக்கல் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து கீட்ஸ் யூஸ் பண்ணுவார். ஸ்பென்சரை பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோ வந்துட்டு எம்சிக்யூஸ் ஃபார்மேட்டில் வந்து நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அதை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலைன்னா அதையும் பார்த்துருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு டைம் இருக்கும்போது. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஸ்பென்சர் பற்றி எந்த ஒரு கொஷின் கேட்டாலுமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே 2 பிக்சர் இருக்க 2 பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா, 2 கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்தையும் 2 ஸ்வானு, அந்த ஸ்வான் எங்கே இருக்குது, அந்த நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிக்சரை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக வந்து அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு தான் வந்து 180 லைன்ஸ் மாதிரி இருக்கும். பட் ஒரு ஸ்டான்ஸாவாக நம்ம பிரித்து படிக்கிறப்ப வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். அண்ட் இதனுடைய ஒவ்வொரு ஸ்டான்ஸானுடைய சம்மரியும் அந்த ஸ்டான்ஸாக்கு அப்புறமா நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த போம் வந்து ஓவர்வியூ. இட் இஸ் ரிட்டன் இன் 1596 and celebration of the engagements of Elizabeth and Catherine Somerset, the daughters of Earl of Somerset. ஸோ இது வந்து என்கேஜ்மெண்ட்டுக்காக எழுதின ஒரு போம் தான். வெட்டிங் மாதிரி சொல்ல முடியாது. ஸோ பட் இது வந்து தெலாமியன், எபிதெலாமியன் உங்களுக்கு தெரியும், வெட்டிங் சாங். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ப்ரொத்தலாமியன் அப்படின்ற வேர்டை வந்து ஸ்பென்சரே காயின் பண்ணியிருக்காரு. தட் செலிப்ரேட்ஸ் engagement, betrothal or engagement. And இதில் 10 stanzas இருக்குது, which has each stanza has 18 lines. And இந்த 18 லைன்ஸில் பார்த்தீங்கன்னா 16 லைன்ஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரென்ஸாக இருக்கும். லாஸ்ட் இருக்க கப்லெட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இட் இஸ் அ ரெஃப்ரைன். ஸோ ஈச் ஸ்டான்ஸாயோட எண்டில் வந்து ஒரு கப்லெட் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த கப்லெட்லேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன், அதாவது ஃபைனல் லைன் 18th லைன் வந்து சேமாகவே இருக்கும் எல்லா ஸ்டான்ஸாஸ்லேயும். அண்ட் அந்த 17th லைன் இருக்குது இல்லைங்களா, அதில் மட்டும் மைனர் சேஞ்சஸ் வந்து இருக்கும் ஒரு சில ஸ்டான்சஸில். அண்ட் இதில் பேஸ் பார்த்திங்கன்னா நிறைய கைண்ட் ஆஃப் மீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. இதில் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அயாம்பிக் பென்டாமீட்டர் அண்ட் அயாம்பிக் ட்ரைமீட்டர். இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, ட்ரைமீட்டர். அண்ட் இதனுடைய செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் தேம்ஸ் அண்ட் இட் இஸ் இன் இங்கிலாந்து லண்டனில் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ திஸ் இஸ் அ பேசிக் ஓவர்வியூ. நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் மட்டும்தான் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க போமுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. Calm was the day, and through the trembling air, sweet breathing Zephyrus did softly play. A gentle spirit that lightly did delay hot titan beams which they did glister fair. ஸோ அந்த டே வந்து எப்படி இருந்தது, காமாக இருந்தது. இவர் வந்து நடந்து போயிட்டுருக்காரு வெளியில், அங்கே இருக்க சரௌண்டிங்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அங்கே ரொம்ப காமாக இருந்தது. அந்த அங்கே காற்றுமே வந்து ரொம்ப நல்லா அழகாக வந்து வீசிச்சான். அது எப்படி அந்த காற்று வீசுறது எப்படி கம்பேர் பண்ணுறான்னா, செஃபரஸ்ன்றது வந்து காட் ஆஃப் விண்ட், காட் ஆஃப் வெஸ்ட் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காட் ஆஃப் வெஸ்ட் விண்ட் வந்து சாஃப்டாக அப்படியே ஏதோ ஒரு அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அந்த இது வந்து காற்று வருதுங்களாம். ஜென்டில் ஸ்பிரிட், இங்கே வந்து அந்த காடை தான் வந்து சொல்கிறாங்க. தட் லைட்லி டிட் டிலே ஹாட் டைட்டன்ஸ் பீம்ஸ்.
ஸோ அந்த காற்று வந்து என்ன பண்ணுதான், ஹாட் டைட்டன்றது வந்து இங்கே வந்து சன்னை குறிக்குது. ஸோ நான் சொல்ல வந்து நீங்கள் அந்த க்ரீக் வேர்ட்ஸ்க்கு வந்து அது மீனிங்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் திருப்பி படிக்கிறப்ப. செஃபரஸ் அப்படின்றது வந்து காட் ஆஃப் வெஸ்ட் விண்ட் அண்ட் டைட்டன்றது வந்து இங்கே வந்து சன்னை குறிக்குது. ஸோ டைட்டனோட பீன்ஸ், ஸோ அவர் அந்த சன்னோட ரேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணுதான். ஸோ அந்த சமயம் வந்து இட் இஸ் அ ஸ்ப்ரிங் சீசன் விச் இஸ் எண்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் சீசன் போது கொஞ்சம் சம்மர் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து லைட்டாக அந்த சம்மரோட இது வந்து அந்த விண்டு வந்து தணிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. When I, who sullen care through discontent of my long fruitless stay in Prince Court and expectation vain of idle hopes, which still do fly away like empty shadows, did afflict my brain. ஸோ அப்போ அந்த சமயத்தில் வந்து என்ன நடக்குது, வென் ஐ எப்போ இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்கிறாரு. வென் ஐ ஹூ சல்லன் கேர், யார் வந்து சோகமாக வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. எதனால் அந்த சோகம் இருக்குன்னா, பிரின்ஸோட கோர்ட்டில் வந்து ஒரு கொஞ்ச நாள் தங்கியிருந்திருக்காரு, ஒரு லாங் டியூரேஷனில் தங்கியிருந்திருக்காரு. பட் அவர் வந்து ஒரு விஷயத்தை வேண்டி அந்த கோர்ட்டில் தங்கியிருந்தார். பட் அவர் வேண்டின விஷயம் வந்து கிடைக்கல. ஆக்சுவலாக என்னென்னா, ஸ்பென்சருக்கு வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட போம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரைஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம எப்படி தமிழ்லலாம் வந்து அவைப்புலவர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லைங்களா. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மன்னன் அவங்களெல்லாம் வந்து ப்ரைஸ் பண்ணி பாடிட்டு அவங்க கொடுக்குற அமௌண்ட்டை வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கிலாந்துலேயுமே வந்து போயட் லாரேட் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருந்தது, ஒரு கான்செப்ட் இருந்தது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது, ஃபஸ்ட்டு ட்ரைடனை தான் வந்து போயட் லாரேட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. பட் அதுக்கு முன்னாடியே ஸ்பென்சர் வந்து அதுக்கு முன்னாடி நிறைய டிகேட்ஸ்க்கு முன்னாடி இருந்தார் இல்லைங்களா. ஸோ ஸ்பென்சருக்கு வந்து அவங்க அந்த குவீன் ஆர் பிரின்ஸ் இவங்கெல்லாம் வந்து நம்மளை பேட்ரனாக எடுத்துகிட்டு நமக்கு மணி தரணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து நமக்கு பேட்ரனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாரு. பட் இவருக்கு வந்து இவர் எதிர்பார்த்த அளவு வந்து கிடைக்காது. அதனால தான் வந்து ஃபேரி குவீனுமே வந்து பார்த்திங்கன்னா குவீன் எலிசபெத்துக்கு அவங்களுக்காக மட்டும்தான் டெடிகேட் பண்ணி எழுதியிருப்பார். பட் அவங்கள்ட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து இது கிடைச்சிருக்காது. இவர் எதிர்பார்த்த அளவுக்கு அப்ரிசியேஷனோ இல்லை ஒரு மணியோ அந்த அளவுக்கு வந்து இவருக்கு கிடைச்சிருந்துருக்காது. ஸோ அந்த இதில் தான் வந்து அவரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேஸ்ட்டாக போச்சு, லைக் எம்டி ஷேடோஸ். அதனால தான் வந்து இவர் அஃபெக்ட் ஆகிருக்கார், இவரோட பிரெயின் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. அந்த இதையெல்லாம் யோசிச்சுட்டு அந்த சோகத்தில் வந்து வாக் ஃபோர்த் டு ஈஸ் மை பெயின். ஸோ அந்த சோகத்தெல்லாம் யோசிச்சுட்டே அப்படியே நடந்து போயிட்டே இருக்கார். சரி நடந்து போயிட்டு வந்தாலாவது நம்மளோட சோகம் குறையதா பார்க்கலாம் அப்படின்ட்டு. அலாங் த ஷோர் ஆஃப் சில்வர் ஸ்ட்ரீமிங் தேம்ஸ், அது எதுக்குள்ள நடந்து போகிறாரு அப்படின்னா, தேம்ஸோட அந்த ஷோரில் நடந்து போகிறார். அந்த தேம்ஸ்ன்றது வந்து ஒரு ரிவர், பிக் ரிவர். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீக் மித்தாலஜிக்கல் ரிவர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த தேம்ஸோட நதிக்கரை ஓரமாக நான் நடந்து போயிட்டுருக்கேன். அந்த தேம்ஸ் எப்படின்னா ஒரு வெளிச்சம் மின்னுற மாதிரி அப்படியே அந்த சில்வர் இருக்கிற மாதிரி அது வந்து ஓடிட்டுருக்கு. ஹூஸ் ரட்டி பேங்க் த விச் ஹிஸ் river hems was painted all with variable flowers and all the meads adorned with dainty gems. ஸோ அதனுடைய பேங்க், அதாவது ரிவர் பேங்க்கும் அதனுடைய மெடோஸும் எப்படி இருக்கா, நிறைய ஃப்ளார்ஸால் ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருக்கா. ஃபிட் டு டெக் மெய்டன்ஸ் பவர்ஸ் அண்ட் க்ரவுன் தேர் பேரமாஸ். அது எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு குவீன் ஒரு பிரின்சஸோட தலைக்கு வந்து நம்ம வந்து க்ரௌன் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அகெயின்ஸ்ட் த பிரைடல் டே விச் இஸ் நாட் லாங் ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங். ஸோ அந்த மாதிரி அந்த பூவெல்லாம் எடுத்து ஒரு க்ரௌன் மாதிரி செஞ்சு நம்ம ஒரு பிரைட் க்ரூம்ஸ்க்கு லவர்ஸ்க்கு வந்து இது பண்ணலாம், கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அந்த பியூட்டிஃபுல்லான ஃப்ளார்ஸ் இருக்குது அது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் பார்த்திங்கன்னா அவரோட இன்ட்ரோ இருக்கும் அண்ட் தேம்ஸை பற்றி சொல்லியிருப்பார். தேம்ஸோட ரிவர் எப்படி இருக்குது, அந்த ரிவர் பேங்க் எப்படி இருக்குது, மெடோஸ் எப்படி இருக்குது, இதை பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாரு. அவரோட பேசிக் அவரோட ஃப்ளாஷ்பேக் மாதிரி எதனால் அவர் சோகமாக இருக்காருன்றதை ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருப்பாரு. ஸோ இதோட சம்மரி பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் அ காம் டே வித் அ லைட் ப்ரீஸ் இன் த ஏர் விச் கூல்ட் திங்ஸ் டவுன் அண்ட் லெசன் த ஹீட் ஆஃப் த பிரைட்லி ஷைனிங் சன். I was frustrated with the time I had wasted at court. My political ambitions had failed and my hopes turned out to be empty illusions.
To make myself feel better, I went for a walk along the banks of the river Thames. The shore and the meadows surrounding the river were covered with flowers. Flowers so beautiful that they could be hung up in young women's room or made into crowns for their fiancés in advance of their wedding day, which is not far away. Please be quiet, River Thames, until I finish my poem. So this is stanza 1. And stanza 2. There, in the meadow by the river's side, a flock of nymphs I chanced to espy, all lovely daughters of the flood, thereby with goodly greenish locks, all loose and tied, as each has been a bride. ஸோ அந்த ரிவர் சைடு அந்த மெடோஸில் வந்து அ ஃப்ளாக் ஆஃப் நிம்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தேவதைகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளாக் ஆஃப் நிம்ஸ் தேவதைகள், ஒரு குரூப் ஆஃப் தேவதைகள் வந்து அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து பார்க்குற இது எனக்கு கிடைச்சிது, அவங்கள வந்து எனக்கு பார்க்க முடிஞ்சுது. ஆல் லவ்லி டாட்டர்ஸ் ஆஃப் த ஃப்ளட். ஸோ ஃப்ளட்டுன்றது வந்து இங்கே ரிவரை தான் சொல்கிறாங்க. ஸோ ரிவர் தேம்ஸோட லவ்லி டாட்டர்ஸ் அப்படின்றாங்க. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா குட்லி க்ரீனிஷ் லாக்ஸ், அவங்களோட தலை வந்து அப்படியே க்ரீன் கலரில் அழகாக இருந்தது. அண்ட் ஃப்ரீ ஹேர் மாதிரி விட்டு நம்ம எடுத்து ஓரமாக இருக்கிற ஜடையை மட்டும் எடுத்து லாக் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி குட்லி க்ரீனிஷ் லாக்ஸ், ஆல் லூஸ் அண்ட் டைட் ஆஸ் ஈச் ஹேட் பீன் அ பிரைடு. ஸோ எப்படி வந்து அந்த பிரைடுக்கு வந்து எப்படி ஒரு அழகான ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி அழகாக வந்து அவங்க ஹேர் வந்து சூப்பராக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஈச் ஒன் ஹேட் அ லிட்டில் விக்கர் பேஸ்கெட். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒரு விக்கர் பேஸ்கெட், விக்கர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த கூடை பின்னுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பின்னி ஜடை மாதிரி பின்னி இருக்கிற அந்த கூடை வச்சுருந்தாங்க. மேட் ஆஃப் ஃபைன் ட்விக்ஸ் என்ட்ரைல்டு க்யூரியஸ்லி. ஃபைன் ட்விக்ஸை வச்சுட்டு அந்த பின்னிருக்காங்க, சூப்பராக பின்னிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன் விச் தே கேதர்ட் ஃப்ளார்ஸ் டு ஃபில் தேர் ஃப்ளாஸ்கெட் அண்ட் வித் ஃபைன் ஃபிங்கர்ஸ் கிராப்ட் ஃபுல் ஃபெட்டர்ஸ்லி த டெண்டர் ஸ்டாக்ஸ் ஆன் ஹை. அந்த பேஸ்கெட்டில் வந்து இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களோட ஃபைன் ஃபிங்கர், அவங்க ஃபிங்கர் வந்து அவ்வளோ ஒரு ஃபைனாக ஸ்மூத்தாக இருக்குது, அந்த ஃபிங்கர் வச்சு அந்த மெடோஸில் இருந்த ஃப்ளார்ஸை வந்து பறித்து அந்த பேஸ்கெட் ஃபுல்லாக நப்பிட்டுருக்காங்க. Of every sort in which in that meadow grew, they gathered some, the violet pallid blue, the little daisy that at evening closes, the virgin lily, and the primrose true, with store of vermeil roses, to deck their bridegroom's posies. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, என்னென்ன கைண்ட் ஆஃப் ஃப்ளார்ஸ்லாம் வந்து அவங்க வந்து கேதர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இங்கே. ஸோ இங்கே என்னென்ன கைண்ட் ஆஃப் ஃப்ளார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, violet pallid blue, little daisy, virgin lily, primrose true and vermeil roses. இந்த 5 கைண்ட் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து பறித்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. டு டெக் தயர் பிரைட்க்ரூம்ஸ் பாசிஸ். எதுக்காக அப்படின்னா அவங்க பிரைட்க்ரூமோட ரூம் இருக்குது இல்லைங்களா, ரூமை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் வந்து பறித்து வச்சுருக்காங்க. அந்த பிரைட்ரூம் ரூமை எதுக்கு பறித்து வச்சுருக்கணும், ஸோ அவங்களோட மேரேஜ் டே வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை, இங்கே சீக்கிரமாக இருக்குது, அதனால தான் இங்கே வந்து பறிச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த செகண்ட் ஸ்டான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறதையும் அந்த ரிவர் தேம்ஸ்லேருந்து என்னென்ன மாதிரி ஃப்ளார்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருப்பார் இந்த ஸ்டான்ஸில். ஸோ இதனுடைய சம்மரி பார்த்தீங்கன்னா, இன் அ மெடோ பை த ரிவர் ஐ saw a group of nymphs, the mythological daughters of the river. Their hair was green and hanging down loosely, and they looked like brides. Each of them was carrying a wicker basket woven with twigs and full of flowers that they would gather from the meadow. The nymphs quickly and skillfully plucked all kinds of flowers, including blue violets, daisies, lilies, primroses and vermeil roses, which they would use to decorate their bridegrooms on their wedding day, which was not far away. Please be quiet, River Thames, until I finish my poem. ஸோ எவ்வளோ அழகாக வந்து ஜாயின் பண்ணுறாரு பாருங்களேன். ஃபஸ்ட்டு அந்த எடுத்து அந்த ஸ்டோரி மாதிரி வந்து ரிவர் தேம்ஸ் அமைதியாக இரு, நான் என்னோடய போமை வந்து ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் அப்படின்ட்டு. ஸோ now it is third stanza. With that I saw 2 swans of goodly hue. ஸோ இது கூட நான் இன்னும் அது மட்டும் நான் பார்க்கல, அது கூட நான் இன்னமும் பார்த்தேன். என்னென்னா 2 swans come softly swimming down along the
லீ. அது எப்படி வருது? அப்படியே ரொம்ப சாஃப்ட்டா வந்து ரிவர் தேம்ஸோட ஒரு பிரான்ச் தான் வந்து லீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லீல வந்து அழகா வந்து ஸ்விம் பண்ணிட்டு வருதாம். ஸ்லோவா அப்படியே காமா வந்து ஸ்விம் பண்ணிட்டே வருதாம். 2 fairer birds I yet did never see. ஸோ அது வந்து அவ்வளோ ஒரு அழகா இருந்ததாம். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பறவையை வந்து நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த ஸ்வானை வந்து எது கூடலாம் கம்பேர் பண்ணுவார் பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதனுடைய கம்பேரிசன். The snow which doth the top of Pindus true. Pindus அப்படின்றது it is a mountain range in Greece. ஸோ அந்த மவுண்டைன் ரேஞ்ச் அந்த பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து நம்ம ஹிமாலயாஸ் மேலே எப்படி அந்த ஸ்னோ இருந்ததுன்னா எப்படி அவ்வளோ வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு மவுண்டெயின். அந்த மவுண்டெயினில் இருக்க ஸ்னோ இருக்குது இல்லைங்களா, டிட் நெவர் ஒயிட்டர் ஷூ. அது கூட இந்த ஸ்வான் அளவுக்கு ஒயிட்டாக கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிண்டஸ் மவுண்டெயினில் இருக்க அந்த ஸ்னோ கூட கம்பேர் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து பாருங்க, not Jove himself when he a swan would be for love of Leda whiter did appear. ஸோ ஜோவ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் லவ். ஸோ இங்கே வந்து ஜிஎஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க, ஜோவை வந்து ZEUS அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜோவ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து லெடா அப்படின்ற ஒரு லேடி வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக ஸ்வானாக வந்து உருமாறி வந்துட்டு வந்திருப்பார். ஸோ லெடா அப்படின்றதும் ஒரு ஸ்வானாக இருந்திருக்கு. ஸோ உருமாறி வந்தப்போ கூட அந்த காட் ஆஃப் லவ்வே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒயிட்டாக இல்லை, அந்த காட் ஆஃப் லவ்வே வந்து இவங்களை விட கம்மியாக தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எட் Leda was, they say, as white as he, yet not so white as these, nor nothing near. ஸோ லெடாவுமே அவங்க எல்லாரும் சொன்னாங்க அந்த மித்தாலஜிக்கலில் லெடாவுமே வந்து ஜோ அவ்வளோக்கு ரொம்ப ஒயிட்டாக இருந்தா, அதனால தான் வந்து அந்த ஜோ காட் ஆஃப் லவ்மே வந்துட்டு அந்த அளவுக்கு லெடா மாதிரியே வந்து உருமாறி வந்தார். பட் லெடாவுமே அந்தளவுக்கு ஒயிட் கிடையாது, ஜோவுமே அந்தளவுக்கு ஒயிட் கிடையாது. ஈவன் அவங்க ஒயிட்டை வந்து இவங்க கூட கம்பேர் கூட பண்ண முடியாது, நியராக கூட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கா இந்த 2 ஸ்வான்ஸ். ஸோ பியூர்லி ஒயிட் தே வேர். ஸோ ரொம்ப பியூரான ஒயிட்டாக இருந்தாங்க. அப்படியே காற்று பட்டாலே அழுக்காயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பியூரான ஒயிட். தட் ஈவன் த ஜென்டில் ஸ்ட்ரீம் த விச் தெம் பேர் seemed foul to them and bade his billows pair to wet their silken feathers. ஸோ என்ன சொல்லுது, அந்த ஜென்டில் ஸ்ட்ரீம் அந்த லீல வராங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரீமே வந்து அதை எங்கே அந்த பறவையை அழுக்காக்கிட போதோ அப்படின்ற மாதிரி பயந்து தான், அதனால் அந்த ரிவரே வந்து அழுக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி பயந்து அதனுடைய அலை பிலோஸ் அப்படின்றது வந்து அலை, அந்த ரிவரில் குட்டி குட்டியாக ஒரு அலை மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த குட்டி குட்டி அலையை வந்து அது தடுத்துச்சான். எதுக்கு அந்த ரிவர் வந்து தடுத்துச்சான், எதுக்குன்னா நீ போய் அவங்க மேலே பட்டு அவங்க சில்க் அண்ட் ஃபெதர்ஸ் மேலே பட்டு அவங்கள அழுக்காக்கிடாத அப்படின்ற மாதிரி அந்த ரிவர் லீ வந்து அதனுடைய பிலோஸ்க்கு வந்து சொல்லிச்சான். lest they might soil their fair plums with water not so fair. அவங்க வந்து அந்த அலை மேலே பட்டுச்சுன்னா அவங்க வந்து கொஞ்சம் அழுக்காக்கிடுவாங்க, உன்னோட அழுக்கு வந்து அவங்களுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. and mar their beauties bright that shone as heaven's light. ஸோ நீ போயிட்டு அவங்க அந்த பியூட்டிஸை வந்து அழுக்காக்கிடாத, அவங்களோட பியூட்டி எப்படி இருக்கான், அந்த ஹெவனோட லைட்டு சன் மாதிரி இருக்கான், சன் எப்படி பிரைட்டாக ஒரு ஒயிட் கலரில் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒயிட்டாக இருக்கான், அதை போய் நீ அழுக்காக்கிடாத அப்படின்ற மாதிரி அந்த பிலோஸ் கிட்ட சொல்லிடுதான். அகெயின்ஸ்ட் their bridal day which was not long, sweet Thames runs softly till I end my song. ஸோ இதனுடைய சம்மரி, I saw 2 beautiful swans swimming down the river Lee. I had never seen such beautiful birds. The snow on the top of the famous Pindus mountain range had never been whiter than those swans. Not even the god Zeus, when he transformed himself into a swan in order to seduce the princess Leda, was as white as those swans. And though people say that Leda was as pale as Zeus was, neither Leda nor Zeus came close to being as white as the swans before me in the river. In fact, the swans were so white that even the calm river upon which they swam seemed to make them dirty. As such, the river told his waves not to touch the birds' silky feathers in order to prevent the waves from dirtying the lovely birds and diminishing their beauty, which was as bright as the sun, will be on their wedding day, which was not far away. Please be quiet, River Thames, until I finish my
poem. ஸோ இந்த சம்மரிலாம் நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி இந்த சம்மரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் லிட் சார்ட்லேருந்து தான் எடுத்திருக்கேன். அதுவுமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 4. Eftsoons the nymphs, which now had flowers their fill, ran all in haste to see that silver brood, as they came floating on the crystal flood. ஸோ என்ன பண்ணாங்க, இந்த நிம்ஸ்லாம் வந்து இப்போ அந்த பூக்கள்லாம் பறித்து முடிச்சிட்டாங்க. ஸோ இது 2 ஸ்வான் அவ்வளோ அழகாக வரும்போது இவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க அந்த ரிவரோட இதில் எல்லாம் ஓடி போய் அந்த கிறிஸ்டல் ஃப்ளட்டில் அந்த இது வராங்க இல்லைங்களா, அந்த ஸ்வான்ஸ் வராங்க இல்லைங்களா, ஸ்லோவாக வராங்க இல்லைங்களா, அவங்கள வந்து பார்க்கறதுக்காக அவங்க எல்லாம் அந்த நிம்ஸ்லாம் வந்து குடுகுடுன்னு ஓடி போய் பார்க்குறாங்க. whom when they saw they stood amazed still. அந்த ஸ்வானை பார்த்த உடனே அப்படியே அமேஸ்மெண்ட்டில் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டாங்க, வியப்பில் உறைஞ்சி போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக வந்து நிற்கிறாங்க. தேர் wondering eyes to fill. ஸோ அவங்க ஐஸே வந்து ஃபில் ஆகிடுச்சு. எதை வச்சு, அந்த ஸ்வானை வச்சு. them seemed they never saw a sight so far. ஸோ இது வரைக்கும் நாங்களுமே இந்த மாதிரி ஒரு சைட்டை பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி இருந்து தான் அந்த நிம்ஸ் பண்ணுற ஆக்ஷன்ஸும். ஆஃப் fowls so lovely that they sure did deem them heavenly born, or to be that same pair which through the sky draw Venus silver tame. ஸோ ஃபவுல்ஸ்ன்றது பேர்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு லவ்லியான பேர்ட்ஸ் வந்து நம்ம பார்த்ததே இல்லை. ஒருவேளை வந்து ஒன்று அவங்க வந்து அந்த ஹெவன்லி பார்னாக இருக்கணும், கண்டிப்பாக வந்து இந்த ஏர்த்லி பார்னாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏர்த்தில் பிறந்த ஒரு பேர்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஹெவன்லி பேர்டாக இருக்கும். இந்த 2 ஸ்வானும் வந்து யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அந்த 2 கேர்ள்ஸ் கூட தான் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. இட் இஸ் எலிசபெத் அண்ட் கேத்ரின் சாமர்செட், அவங்க கூட தான் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்பேரிசனில் வந்து சொல்கிறாங்க, ஸோ அந்த 2 பியூட்டிஃபுல் லேடிஸ் வந்து யார் கூடயுமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது, அவங்கெல்லாம் ஹெவன்லி பார்ன் மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அண்ட் ஆர் அந்த ஹெவன்லி பார்னாக இருக்கணும், இல்லாட்டி வீனஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆல்சோ காட் ஆஃப் ஒன் மினிட் இட் இஸ் அ காட் ஆஃப் லவ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இட் இஸ் அ காட் ஆஃப் லவ். ஸோ இந்த வீனஸ் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களோட ஒரு ஒரு வண்டி, இவங்களோட வண்டி இருக்கும் இல்லைங்களா, அது வண்டி வந்து வானத்தில் பறந்துட்டு இருக்கப்ப 2 பேர்ட்ஸ் வந்து அதை இழுத்துட்டு போகும் இல்லைங்களா, ஒன்று அந்த காட் ஆஃப் லவ் வீனஸோட அந்த பேர்ட்ஸாக இருக்கும், அந்த வண்டியை வழி நடத்திட்டு போகிற பேர்ட்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. For sure they did not seem to be begot of any earthly seed. அகைன் திருப்பி அதே சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்து இவங்க ஏர்த்தில் வந்து பிறந்தவங்களே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் rather angels or of angels breed. ஒன்று அவங்களே ஏஞ்சல்ஸாக இருக்கணும், இல்லை ஏஞ்சல்ஸ்க்கு பிறந்தவங்களாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. It where they bred of Somer's heat they say. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ட்விஸ்ட் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த 2 கேர்ள்ஸும் வந்து சாமர்செட் அப்படின்ற ஒரு பர்சனோட பொண்ணுங்க தான். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து ஆக்சுவலாக சம்மர்ஸ் ஹீட் அப்படின்றத வந்து சாமர்ஸ் ஹெட் அப்படின்ற மாதிரி மாற்றிருக்காரு. ஸோ அவங்க வந்து ஒருவேளை அந்த சம்மரோட ஹீட்டில், ஏன்னா இங்கிலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அங்கே சம்மரும் ஸ்ப்ரிங்கும் தான் வந்து ஒரு என்ஜாயபிளான சீசன். ஸோ இந்த சீசன் வந்து ஸ்ப்ரிங் முடிஞ்சு சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்லைங்களா, அந்த சம்மரோட ஹீட்டில் வந்து இவங்க பிறந்தவங்களா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ விச் இஸ் சோமர்செட்டோட பொண்ணுங்களோ அப்படின்ற மாதிரியும் ஒரு லைன் நீங்கள் அப்படியும் வந்து இது பண்ணிக்கலாம். இன் sweetest season in the sense it is spring, when each flower and weed the earth did fresh array. ஸோ இந்த ஸ்வீட்டஸ்ட் சீசனில் வந்து எல்லா ஃப்ளவர்ஸ் அண்ட் எல்லா சீட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இதாக ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ரெஷ் they seemed as day, even as their bridal day, which was not long. Sweet themes run softly till I end my song. எப்படி ஒரு bridal dayல அழகாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு அழகாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் stanza 4. It's a summary. The nymphs, who had by this point collected enough flowers, ran to see those silver swans as they floated down the river, and when they saw them, the nymphs stood in stunned amazement, filling their eyes with the wonderful sight. The nymphs thought that they had never seen such lovely birds, and they assumed that they were angelic, or that they were the mythological swans who drew the goddess Venus' chariot through the sky.
The swans were so beautiful, it seemed impossible that they were born from any mortal creature. Instead, the nymphs thought they were angels or the children of angel. Yet the truth is that the swans were bred from the heat of the sun in the spring. When the earth was covered in fresh flowers and plants, they seemed as new and fresh as their wedding day, which was not far away. Please be quiet, River Thames, until I finish my poem. This is stanza 4. And this is stanza 5. ஸோ இன்றைக்கி வந்து 5 ஸ்டான்சஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு 5 ஸ்டான்சஸ் பார்ப்போம். Then forth they all out of their baskets drew great store of flowers, the honor of the field, that to the sense did fragrant odors yield. All which upon those goodly birds they threw. ஸோ இவங்க வந்து இங்கே இவ்வளோ நேரம் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. அவங்கள டிஃப்ரெண்ட்டாக காடோட கம்பேர் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கூடயும் கம்பேர் பண்ணுறாங்க அந்த ஸ்வான்ஸை. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பேஸ்கெட்டில் இருக்க ஃப்ளார்ஸை வந்து எடுத்து அந்த ஸ்வான் மேலே போடுறாங்க. அந்த ரிவர் மேலே அவங்க வர்ற வழி ஃபுல்லாக வந்து போடுறாங்க. அவ்வளோ ஃப்ராக்ரண்ட்டான ஒரு இதை வந்து அந்த இது வந்து கொடுக்குது. ஸோ அந்த பேர்ட்ஸ் மேலேயும் அந்த ரிவர் மேலேயும் அவங்க வந்து போடுறாங்க. அண்ட் ஆல் த வேவ் did strew that like old Peneus water they did seem. ஸோ பீனியஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் அ ரிவர் இன் Greek. ஸோ வந்து ரொம்ப ஒரு மித்தாலஜிக்கலான ரிவர் அப்படின்ற சொல்லுவாங்க. அந்த இப்போ வந்து அந்த ரிவர் எப்படி இருக்குன்னா ஓல்டு பினியஸ் ரிவர் மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு சூப்பரான வியூவில் வந்து அந்த ரிவர் இருக்குது. ஸோ இந்த ஓல்டு பினியஸ் ரிவர் வந்து எங்கே வழியாக போகுமா, வென் டவுன் அலாங் பை பிளசன்ட் டெம்பெஸ்ட் ஷோர். ஸோ டெம்பெஸ்ட் ஷோர் அப்படின்றது ஒரு பிளேஸ், இதுவும் வந்து க்ரீக்கில் தான். ஸோ இந்த 3 இடம் சொல்லியிருக்காங்க. பினியஸ் வாட்டர், பினியஸ் அப்படின்றது இட் இஸ் அ ரிவர், இட் இஸ் ஆல்சோ இன் க்ரீக். டெம்பெஸ்ட் ஷோர் அப்படின்றதும் ஒரு பிளேஸ், இட் இஸ் அ வேலி. ஆக்சுவலாக இட் இஸ் அ வேலி, இட் இஸ் ஆல்சோ இன் க்ரீக். அண்ட் தெசலி அப்படின்றது இட் இஸ் அ நேம் ஆஃப் அ பிளேஸ். ஸோ இந்த வழியாக வந்து அந்த பீனியஸ் ரிவருன்றது வந்து கடந்து போகும். ஸோ அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கான் இந்த ரிவர் வந்து இந்த ஃப்ளார்ஸு இந்த ஸ்வானோட வரும்போது. ஸோ that like old Peneus waters they did seem, when down along by pleasant tempest shore, scattered with flowers through Thessaly they stream, that they appear through lilies plenteous store like a bride's chamber floor. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிவர் ஃபுல்லாக அவங்க இது ஃப்ளார்ஸ் போட்டதுக்கு வந்து எப்படி இருக்கான், ஒரு பிரைடை வந்து கூட்டிகிட்டு போகிறப்ப எப்படி அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக பூ போட்டு அலங்கரிச்சிருப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி அந்த ரிவர் ஃபுல்லாக பூ போட்டு அலங்கரிச்சிருக்காங்க. யார், இந்த நிம்ஸ் வந்து அந்த ஸ்வானுக்காக அலங்கரிச்சிருக்காங்க. 2 of those nymphs meanwhile 2 garlands bound. ஸோ அப்போ வந்து 2 நிம்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, 2 garland வந்து மேக் பண்ணுறாங்க ஆஃப் ஃப்ரெஷ்ஷஸ்ட் ஃப்ளார்ஸ் விச் இன் தட் மெடோ தே ஃபவுண்ட். இருக்கிறதுலே ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஃப்ளார்ஸ் அந்த மெடோஸ்லேருந்து இவங்க பறிச்சாங்க இல்லையா, அதில் இருக்கிறதுலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஃப்ளார்ஸ் எடுத்து 2 garland மேக் பண்ணுறாங்க. த விச் ப்ரெசன்டிங் ஆல் இம் ட்ரிம் அரே தேர் ஸ்னோவி ஃபோர் ஹெட்ஸ் தேர் வித் ஆல் தே க்ரவுண்ட். ஸோ அதை கொண்டு போய் அந்த ஸ்வானுக்கு போடுறாங்க. தட் இஸ் ஸ்வான் என்ற சென்ஸ் இங்கே வந்து 2 பிரைட்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ அந்த க்ரௌனை வந்து போடுறாங்க. இங்கே எல்லாமே வந்து நார்மல் ஈவெண்ட்டை வந்து ஒரு மித்தாலஜிக்கல் கேரக்டர்ஸ், மித்தாலஜிக்கல் பீப்புளை வச்சு எப்படி ஒரு எலிவேட்டடாக காமிக்கிறாரு அப்படின்றத வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த க்ரௌன் வந்து வச்சு அந்த ஸ்வானுக்கு வந்து க்ரௌன் போட்டு விட்றாங்க. வைல்ஸ் ஒன் டிட் சிங் திஸ் லே ப்ரிப்பேர்ட் அகெயின்ஸ்ட் தட் டே. ஸோ அந்த 2 நிம்ஸ் வந்து கார்லண்ட் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து ஒரு நிம்ப் வந்து என்ன பண்ணுது, ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்குது. அந்த பாட்டு எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணது, இந்த பிரைடல் டேக்காக ப்ரிப்பேர் பண்ணுது. Bridal day which is not long, sweet Thames run softly till I end my song. So this is stanza 5. ஸோ அடுத்து வந்து 6th ஸ்டான்ஸால அந்த நிம்ஸ் பாடுறதும், அதுக்கப்புறம் வந்து ஸ்பென்சரோட அவரோட குட்டி குட்டி ஸ்டோரிஸ் வரும், அண்ட் இங்கிலாண்டோட குட்டி குட்டி ஸ்டோரிஸ் வரும். இந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்த 5 ஸ்டான்ஸாஸுமே. ஸோ இந்த ஸ்டான்ஸாவோட சம்மரி பார்க்கலாம். Then the nymphs took out their basket all the sweet smelling flowers they would pick and threw them onto the swan and onto the waves of the river, so that river seemed like the river Peneus in Greece, which flows through Tempe Valley in Thessaly. Indeed, the river was so covered in lilies that it seemed like the floor of the bridal chamber. 2 of the nymphs, flower crowns from the freshest flowers they could find in the meadow, they presented these to the swans, who wore them on their forehead. Meanwhile, another nymph sang the following song, which was prepared for the swans.
wedding day, which was not far away. Please be quiet, river Thames, until I finish my poem. So this is stanza 5. ஸோ ஸ்டாண்ட்ஸா 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காருன்னா அவரோட இன்ட்ரோ, தேம்ஸுக்கு ஏன் போகிறாரு, ரிவர் தேம்ஸை பார்க்குறது, அண்டு நிம்ஸை பார்க்குறது, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அந்த ஃப்ளாஸ்லாம் படிச்சிட்ருக்காங்க அப்படின்றது செகண்ட் ஸ்டாண்ட்ஸால். அண்ட் தேர்ட் ஸ்டாண்ட்ஸால் 2 ஸ்வான்ஸ் வருது. அந்த ஸ்வான்ஸ் எவ்வளோ ஒயிட்டராக இருக்குது, அதை எது கூடலாம் இவர் கம்பேர் பண்ணுறாருன்றது தேர்ட் ஸ்டாண்ட்ஸால். ஃபோர்த்து ஸ்டாண்ட்ஸால் வந்து அந்த நிம்ஸ் வந்து போய் வந்துட்டு அந்த இது இருக்குது இல்லைங்களா, அந்த அந்த ஸ்வான்ஸை வந்து பார்த்துட்டு எப்படி ஆச்சரியப்படுறாங்க, அந்த நிம்ஸ் வந்து இந்த ஸ்வான்ஸை எது கூடலாம் கம்பேர் பண்ணுறாங்கன்றது. ஃபிஃப்த்து ஸ்டாண்ட்ஸால் வந்துட்டு அந்த ஃப்ளார்ஸ் வந்து அந்த அவங்க மேலே போடுறதும், அதில் கூட க்ரீக்கில் இருக்க மித்தாலஜிக்கல் பிளேசஸ் கூட எப்படி கம்பேர் பண்ணுறாருன்றதும், அந்த பிரைட்ஸ் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றதையும் வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்ட்ஸால் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5 ஸ்டாண்ட்ஸால் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த 5 ஸ்டாண்ட்ஸ் அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே. Hope you like this video. Happy learning.